பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாத வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட நான் இந்த நாளிலே வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்ம பின்பகுதியை நம்ம வாசிக்கிறதான நேரத்தில், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்பதாக சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இது அல்ல. ஒரு கோத்திரத்திற்கு, அது தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சந்ததிக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம் தாங்க இந்த வாக்குத்தத்தம். அது எந்த சந்ததிக்கு என்றால், நாம் வாசித்ததுபடி அது யூதா வம்சத்தாராகிய சந்ததிக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம். இந்த வாக்கு தத்தத்தில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த வாக்கு தத்தத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த யூதா வம்சத்தாரை நான் விசாரித்து யுத்த நாள் ஒரு நாள் வரும், அந்த யுத்த நாளில் அவர்களை எனக்கு சிறந்த குதிரையாக நான் நிறுத்துவேன் என்பதாக. இங்க இந்த விசாரித்துங்கிறதான வார்த்தையும் நிறுத்துவேங்கிற வார்த்தையும் தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு தத்தமாய் தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசாரித்து அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு இந்த நாட்களில் விசாரணை தேவைப்படும்? யாரை விசாரிக்க வேண்டியது வரும்? நல்லா இருக்கவங்களை யாருமே விசாரிக்க வேண்டியது இல்லைங்க. நொறுக்கப்பட்டவங்களை, கைவிடப்பட்டவங்களை, கண்ணீர் வடிக்கிறவங்களை, யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க, இவங்க தான் எதை தேடுவார்கள் என்றால், யார் என்னை விசாரிப்பார்? யாராவது என்னை விசாரிக்க மாட்டார்களா? யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று என்கிட்ட சொல்ல கேட்க மாட்டாங்களான்னு அவர்களுடைய இருதயம் தாங்க இந்த விசாரிப்புக்காக காத்து கிடக்கும், ஏங்கி நிற்கும். அப்படியானால் ஆண்டவர் ஏன் யூதா வம்சத்தாரை நான் விசாரித்தேன்னு சொல்லுகிறார்னா, அந்த யூதா வம்சத்துக்கு, அந்த யூதாவில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விழுந்து போன காரியம், ஏதோ ஒரு விசாரிக்கப்படாத தன்மை என்ன செய்து காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்படாத ஒதுக்கப்பட்ட நிலைமையாய் காணப்படுகிறது. அவர்களை தான் அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த யூதா வம்சத்தாரை நான் போய் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். யாரும் விசாரிக்காத அவர்களை, யாரும் நோக்கி பார்க்காத அவர்களை நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். விசாரித்து அடுத்து அவர் சொல்லுகிறாரு, ஒரு யுத்த நாள் வரும், அந்த யுத்த நாளில் நான் அவர்களை சிறந்த குதிரையாய் நிறுத்துவேன் என்பதாக. அவர் யூதா கோத்திரத்தை எப்படி பார்த்தார் என்றால், முதல்ல மந்தையாய் பார்த்தார், பின்னால் அவர் அதை எப்படி நிறுத்துவேன்னு சொல்றாரு? குதிரையாய் நிறுத்துவார். எங்க ஆட்டுக்கும் குதிரைக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே கிடையாது. ஆடு ஒரு ரகம், குதிரை ஒரு ரகம். ஆட்டினுடைய சுவாபம் வேற, குதிரையின் சுவாபம் வேற. ஆனா தேவன் என்ன செய்வாரனா, அந்த ஆட்டையே அவர் குதிரையாய் மாற்றுகிற தேவன். அதனாலதான் நம்முடைய தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது, எதை செய்வதும் அவருக்கு லேசான காரியம். விழுந்து போனவனை தூக்கி எடுப்பது அவனுக்கு லேசான காரியம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடக்கிறவனை விடுவிப்பது அவருக்கு லேசான காரியம். நம்முடைய தேவனுக்கு எதுவுமே கடினமானது கிடையாதுங்க. எல்லாமே எப்படி காணப்படுது? லேசானதாக காணப்படுது. அதனால தான் அவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் தருகிறார், நான் என் மந்தையை, நான் என் ஆட்டை யுத்த குதிரையாக மாற்றுவேன், குதிரையாக மாற்றுவேன். அப்படியானா சோதரம், ஏதோ சோர்ந்து அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த மந்தை, யாருக்குமே சோதரம் அதாவது அதை நம்ம ஒரு எதிர்ப்புக்கு பயன்படுத்த முடியாத ஆடை, அப்படிப்பட்டதான அதை நான் யுத்த நாளில் நிறுத்துவேன்னு சொல்லுகிறான். அப்படியானா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசாரிப்பற்று கிடக்கிற ஆட்டை போல சுவாபத்தோடு இருக்கிற அவர் சொல்லுகிறார், அவர்களை ஒரு யுத்த நாள் வரும். அந்த யுத்த நாள் அப்படின்னா என்னன்னா, அந்த யுத்தம் அப்படிங்கும்போது அங்கே ஜெயிக்கணும்னு விரும்புகிறவனும் இருப்பான், நம்மளை தோற்கடிக்கிறவனும் நிற்பான். இந்த ரெண்டு கூட்டமும் நிற்கிற இடத்துக்கு தான் பேருங்க யுத்த நாள். புரியுதா? நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்களும் நிற்பாங்க, நம்ம அழியணும்னு நினைக்கிறவங்களும் நிற்பாங்க, நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவனும் நிற்கிற அந்த இடத்துக்கு தான் பேருது யுத்த இடம். அந்த ஸ்தலத்துக்கு தான் பேரு யுத்தம் நடக்கிறதான ஸ்தலம். ஆனா அந்த இடத்துல விசாரிப்பட்டு கடந்ததான இந்த மந்தைய அவர் எப்படி மாத்திருவாருன்னா, சிறந்த குதிரையாய் மாற்றி அந்த யுத்தத்துக்கு அவனை தான் ஹீரோவாக ஆண்டவர் பயன்படுத்துவார். புரியுதுங்களா? அதாவது அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவங்க சொல்லுவாங்க, நீ நில்லுமா, நீ ஒரு ஜெபம் பண்ணுமா, நீ அங்க பேசுமான்னு நம்ம அந்த இடத்துல யார் விசாரிப்பட்டு கடந்தவர்களையோ அவர்களை விசாரிக்கிறவராக
அந்த இடத்துக்கு ஹீரோவாக மாற்றுகிறவர் தான் நம் ஆராதிக்கிறதான தேவன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவீதுடைய சம்பவம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் சங்கீதத்தை வாசித்தா சகோதரர்கள் நேசிக்கல, அப்பா நேசிக்கல, பிரபு யாருமே இந்த ஊரார் நேசிக்கல, இப்படிப்பட்ட நேசிப்பாரட்டு கிடந்த மனிதன் தான் இந்த தாவீது. ஆனால் அவன் எப்படி இருந்தான்னா தேவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தான், தேவனுடைய மந்தையாய் அவர் காணப்பட்டார். எப்பவும் தேவனை மட்டும் அவன் இருதயம் தேடினது, தேவனை மட்டும் அவன் இருதயம் துதிச்சது. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனாக இந்த தாவீது என்ன செய்தாரு, காணப்பட்டார். விசாரிப்பட்டவனை ஆண்டவர் என்ன செய்தார், விசாரிக்கிற தேவனாக தன்னுடைய மந்தையாக அவர் தெரிந்து கொண்டார். ஒரு யுத்த நாள் வந்தது. அந்த நாள் என்ன நாள் தான், அதான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தார். எருசலேமிலே தீர்க்கதரிசியாக சாமுவேல் வந்து நின்று யூதா ஈசாய் குடும்பத்தில் ஒரு மகனை அபிஷேகம் பண்ணக்கூடியதான நேரம் வந்ததுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா, இந்த தாவீதை சோதரம் கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினார் பாருங்க. இன்னொரு முறை நம்ம பார்க்கும்போது கோலியாத்துக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கிற இடம். அந்த இடத்துல அற்பமாய் நினைக்கப்பட்டதான இந்த தாவீது, அற்பமாய் நினைக்கப்பட்டதான இந்த மந்தை அந்த இடத்துல போய் நிற்கிற நேரத்தில் பாருங்க, அவனுக்குள்ள வைத்த அபிஷேகம், அவனை தேவன் தெரிந்து கொண்ட மந்தைங்கிறதான அதிகாரம் அந்த இடத்துல சோதரம் எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் முன்னால போய் நிற்கிறாங்க. அப்படிப்பட்டதான நேரத்தில் தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க, நான் சிறந்த குதிரையாக நிறுத்துவேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியே இங்க தேவன் அவனை எப்படி நிறுத்தினார்னா, ஒரு சிறந்த குதிரையாக அவனை நிறுத்தி தாவீதை அந்த இடத்துல கோலியாத்தை கையில கொடுத்து கர்த்தர் உயர்த்துகிறாருங்க. இதுதாங்க நம்முடைய தேவனுடைய காலம் வேண்டியதான செயல். அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஒருவேளை நீ அவமானத்தின் பாதையிலே போய்கிட்டு இருக்கியா, விசாரிப்பாட்டதான நிலைமையிலே உன் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறதா, யாருமே என்னை கண்டுக்கல அப்படிங்கிற நிலைமையில நீ காணப்படுகிறாயா, ஒரு நாள் வரும், அந்த நாள் எல்லாரும் பின்வாங்குவாங்க, ஆனால் நான் ஒன்று அந்த இடத்துல முன்னால் நிறுத்தி உன்னை நான் கனப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ யுத்த குதிரையாக அந்த இடத்துல நீ நிற்பாய் என்று நாங்கள் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் தருகிறார். எனவே நீங்களும் நானும் நடந்து போகிறதான இந்த பாதை, இல்லை நீங்களும் நானும் இருக்கிறதான இந்த சூழ்நிலை அது நிரந்தரமானது இல்லைங்கிறத மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்காங்க. இது உங்களை பின்தொடர்றது இல்லை என்பதை மாத்திரம் புரிஞ்சுக்காங்க. ஏனென்றால் அவருடைய மந்தையாய் மாத்திரம் நம்ம இருப்போமானா, அவருடைய பிள்ளையாய் நாம் வாழுவோமானால், அவரை நாம் துதித்து கொண்டே இருப்போமானால், ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு பேரு யுத்த நாள், அந்த நாளுக்கு பேரு உங்களையும் என்னையும் கனப்படுத்துகிற நாள், அந்த நாளுக்கு பேரு உங்க தலையை கிரீடத்தால் முடிசூட்டுகிறத நாள். அதை எப்படி முடிசூட்டுவாரானா, அந்த இடத்துல எல்லாரும் பின்வாங்கும் போது உங்களையும் என்னையும் அவர் முன்னிறுத்தி ஒரு யுத்த குதிரையாய் காட்டுகிறதான தேவன். எனவே சோதரம் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல அப்படிதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், அப்படிதான் உங்க தலையை அவர் கனப்படுத்த போகிறார். நீங்கள் மந்தை அல்ல, நீங்க யுத்த குதிரை. மறந்து போகாதீங்க. ஒரு நாள் நீங்களும் அந்த யுத்த நாளில் நிற்கும் போது நீங்கள் மந்தை அல்ல, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசாரிக்கப்பட்ட ஒரு யுத்த குதிரை என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் உங்களை அப்படிப்பட்டதான நாமத்தினால, அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினால இந்த மாதத்தில் முடிசூட்டுவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.